ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். ஸோ இது இந்த டை இதுக்கு டைட்டில் நான் வந்து இது இறைவனின் குரல் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ எனக்கு கண்டிப்பாக இது வந்து மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ்ன்னு பார்க்குறோம். பிரபஞ்சத்திடமிருந்து வரும் செய்தி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் இது இறைவனின் குரல்னு நான் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் எனக்கு பலத்த நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேரோ கார்ட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் பார்ப்போம். டெம்பரன்ஸ், 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ், 8 வந்திருக்கே. ஓகே, ஒரு பெரிய போராட்டம் இருக்குது உங்களுக்கு, ஓகேவா? இதுவும் ஏஞ்சல்ஸே வந்துட்டாங்க, சரியா? ஸோ போராட்டம் உங்களுக்கு போயிட்டு இருக்குது உங்களை சுற்றி. இல்லை தேர்ட் பார்ட்டிஸ் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். அதிலேருந்து உங்களை விடுபட செய்ய போகிறாங்க, ஓகேவா? உங்கள் போராட்டத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கான ஒரு நியூ டைரெக்ஷனை வந்து காட்ட போகிறாங்க ஏஞ்சல்ஸ். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் போதும். நம்பிக்கையோடு உங்களுக்கு காட்டுற பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. மேபி இப்போது இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு விட்டுட்டு போக பயமாக இருக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அது உதவாமல் இருக்குது எந்த விதத்துலேயும். அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு தற்சமயம் அந்த விட முடியல சில விஷயங்களையோ என்ன அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் போகலாம். கண்டிப்பாக உங்கள் சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும், ஓகேவா? பொறுமையாக இருங்க அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்களாக நிறையா விஷயங்கள் உங்களை சுற்றி நீங்களே கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்தும் நீங்கள் விடுபடணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதையோ நினச்சி பயந்துட்டு இருக்கீங்களா, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது அப்படி இல்லை, அது வந்து ஷுவராக சொல்லலாம். பிகாஸ் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? அதனால் உங்களுடைய மைண்டையும் நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான வழியை தேடணும். அந்த வழியை கொடுக்குறாங்க, அந்த பாதையை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்கிது, ஓகேவா? அண்ட் இங்கே என்ன பார்க்கலாம். வாவ், 10 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வாண்ட்ஸ், 1111. ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்குது பாருங்கள். ஏஞ்சல் மெசேஜஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது ஏஞ்சல்ஸே வந்துடுறாங்க, சரிங்களா? ஸோ 1111 பார்க்குறோம். ஸோ இங்கே 10 இஸ் ஆல்சோ தேர். 1011 அப்படின்றது ஏஞ்சல் நம்பராக இருக்குது. 1111, 88. ஓகே, ஃபைன். இது ரெண்டுமே ஒரு செலப்ரேஷனுக்குரிய கார்ட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு செலப்ரேஷன் இருக்க போகுது, தரப்போகிறாங்க. அண்டு சில பேருக்கு நியூ மேரிட் லைஃப், நியூ ப்ரப்போசல், ஓகேவா? நியூ ஜாபு அண்டு ப்ரமோஷன், ஏதோ ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தர இருக்கிறாங்க. சில பேர் சில பொருட்கள் கூட வாங்கலாம், புது வீடு வாங்கலாம், புதுசாக வந்துட்டு குழந்தை பிறக்கலாம், ஓகே? ஏன்னா 10 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் அதுதான் சொல்லுது. ஸோ குழந்த பிறந்து அதை நீங்கள் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு டேவாகவும் இருக்கலாம், ரைட்? ஸோ ஒரு செலப்ரேஷனுக்குரிய ஒரு டேவாக வந்து இருக்க போகுது, ஓகேவா? அண்ட் வாட் அபவுட் இங்கே என்ன மெசேஜஸ்ன்னு பார்க்கலாம். இதில் எனிதிங் எல்ஸ்? சில பேருக்கு வந்து ஃபேமிலி கெட் டுகெதருக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகே? அண்டு ரீயூனியனுக்கான வாய்ப்புமே இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போக போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. பை ஆஃபரிங் ஃபர்கிவ்னஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கைண்ட்னஸ் டு அதர்ஸ். கண்டிப்பாக வந்து மன்னிப்பு அப்படின்றத கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஓகேவா?
அண்டு ஒரு அன்பாவும் உங்கள் சுற்றி இருக்கவங்களும் சரி, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்டையும் சரி, ஒரு அன்பாவும் அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் நீங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மன்னிக்கும்போது அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். ஓகேவா? சாரி. Speak the language of love. Loving words have the power to change lives, including your own. சாரி, ரொம்ப நேரமாக தண்ணி குடிக்கல. அதான், அதாவது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்டும் சரி, பழகிறவங்கள்ட்டையும் சரி, எவ்வளோ ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு செகண்டில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருது. ஸோ லவ் லாங்குவேஜை பேச கற்றுக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த லாங்குவேஜ் அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அந்த ஒரு வார்த்தை, நீங்கள் அன்போடு கூறக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேவா? அப்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துங்க. பேக் டு வாட் யூ லவ். ஸோ நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகலாம். ரீஇவாலுவேட் யுவர் டிசைர்ஸ். நீங்கள் அதை திருப்பி எடுத்து, உங்கள் ஆசைகளை திருப்பி எடுத்து, அதை ரீவேல்யூவேஷன் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி ஃபெயிலாக போய் வந்துட்டால் பசங்க திருப்பி ரீவேல்யூவேஷன் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி திருப்பி பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வேண்டான்னு விட்டுருந்தாலோ, இல்லை வேறு மாதிரி ஏதோ முடிவு எடுத்திருந்தாலோ, இப்போ நீங்கள் அதை திருப்பி ரீகன்சிடர் பண்ண போகிறீங்க. பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. The only thing that is real is love. Forgiveness. இங்கேயும் forgiveness. ஸ்ட்ராங்காக forgiveness பற்றியே தான் பேசுகிறாங்க. மன்னிக்கணும், மன்னிப்பு தேவை. Nothing is gained by holding on to past disappointments. பழசு நடந்துருச்சா, நடந்த விஷயத்தையே பிடிச்சிட்டே இருக்கிறனால எதுவும் ஆக போகிறதில்ல. மன்னிச்சு அதிலிருந்து வெளியில் வந்தாவது பல நன்மைகள் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பு தொடர்ந்து வரும். உண்மையான அன்பு புரியும். ஓகேவா? ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகும். ஸோ பேக் டு வாட் யூ லவ். நீங்கள் எதை விரும்புனீங்களோ அதை நோக்கி போகக்கூடிய ஒரு நாளாகவும் தெரியுது. ஓகே. மன்னிப்பு நீங்கள் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு வழங்கப்படலாம். ஸோ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்கும்போது, சில பேர் தைரியமாக இருக்கலாம். பட் எனிஹோ இது மாதிரியெல்லாம் ஏன் அப்படிங்கும்போது, த ஒன்லி திங் வாட் இஸ் ரியல் இஸ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அன்பு அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஓகேவா? ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் பேக் டு லவ். ரைட்? இது சுற்றி எல்லார்கிட்டேயும் உங்கள் அன்பை காட்டுறதாகவும் இருக்கலாம். உங்கள் பர்சன்ட்டை நீங்கள் உங்கள் லவ்வை சொல்கிறதாகவும் இருக்கலாம். ரைட்டு? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். உங்கள் கவனம் பேக் டு லவ்வாக இருக்க போகுது. ஓகே, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபைன். அண்டு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க? டிசெப்ஷன், ரீகன்சிலேஷன். someone is wearing a mask, false self mask in this relationship. அதாவது அவங்க வெளிப்படுத்துகிற விதம் ஒன்றா இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ நீங்களோ அவங்களோ ஃபால்ஸ் மாஸ்க்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகே, மேபி உங்களுக்கும் பிடிக்கலாம், அவங்களுக்கும் பிடிக்கலாம், இல்லை பிடிக்காத மாதிரி வெளியே மாஸ்க்கு போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த மாஸ்க்கை கழட்டி வச்சுட்டு பேக் டு லவ் அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கும் வரலாம், உங்கள் பர்சனுக்கும் வரலாம். ரீகான்சிலேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. 10 of Pentacles, 4 of Wands, ரீகான்சிலேஷன். ஓகே, ஸோ பொறுமையாக இருங்க, மனசை பேலன்ஸ்டாக வைங்க, கண்டதையும் யோசிக்காமல் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீகான்சிலேஷன் இருக்குது அப்படின்னு ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. ஓகே. அண்டு முருகருடைய பவர்ஃபுல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முருகருடைய மெசேஜ் பயணம். வாவ். நல்லவர் நட்பு மாலை நிழல் போல் வளரும், தீயவர் நட்பு உச்சி வேளை நிழல் போல் சுருங்கிவிடும். ஓகே, ஸோ உங்களை விட்டு சில நட்புகள் விலகுது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய நட்பாக இருக்கலாம். ஸோ நல்லவர் நட்பாக இருந்தால் அது தொடர்ந்து உங்களோட வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நட்பு உங்களை விட்டு விலகும். சரியா? அப்படின்ற ஒரு முருகர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் பக்கத்துலேயே விடுறதா இல்லை அவர். ஓகேவா?
அண்ட் எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம். மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள். ஓகே. ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எளிமையாகவே வாழலாம். ஒரு மன நிம்மதி இருக்கும். ஓகே. அதாவது ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தால் மன நிம்மதி போய்விடும். ஓகே. அது எளிமையான வாழ்க்கையே வந்துட்டு சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போகுது. என் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து உனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும். ஒரு ஒரு சிம்பிளான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை அமைச்சு தரப்போகிறேன். இது ரொம்ப மிராக்கிளாக இருக்குது. இங்கே 10 ஆஃப் வாண்ட்ஸ், பென்டக்கிள்ஸ், மேரேஜை பற்றியே சுற்றி சுற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ யாருக்கோ வந்துட்டு உங்களுக்கு ரீகான்சிலேஷன் பக்கத்தில் பார்க்கும்போது நீங்கள் விரும்பினவருடைய மேரேஜ்க்கான வாய்ப்பும் தெரியுது. கங்க்ராச்சுலேஷன். ஓகே. அருமை. சில பேருக்கு வந்து மேரேஜ் லைஃப் அமைய போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இதுவுமே எனக்கு இந்த காட்சை பார்க்கும்போது ஒரு ரீயூனியன் அப்படின்றது தெரியுது. ஓகே. பயணம். வாவ். ஸோ ஏதோ ஒரு ட்ராவல் இருக்கலாம் உங்களுக்கு. உங்கள் ரீகான்சிலேஷனை நோக்கி கூட உங்களுடைய பயணம் இருக்கலாம். சம்வாட் சில பேருக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. முருகர் கோவிலுக்கு கூட நீங்கள் போகிற ஒரு ட்ராவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு இன்னர் ட்ராவல், ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகேவா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டேக் கேர். பை.